ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாரும் வார்ம் அப் அண்ட் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு பண்ணுற ரன்னிங் அப்படின்னா தான் நம்மளுக்கு எந்த ஒரு இன்சூரி இல்லாமல் ரெகுலராக நம்மளால் பண்ண முடியும். ஃபிட்னஸ் அண்ட் ரன்னிங் அண்ட் ஃபேட் லாஸ் ஜர்னியில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம தொடர்ச்சியாக ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபிட்னஸில் இருக்கவங்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஹாய் காய்ஸ், 100 days சேலஞ்சில் டே 51 இருக்கோம். ஆல்மோஸ்ட் வார்ம் அப் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், வாங்க ரன்னிங் போகலாம். இன்றைக்கி ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 4 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடணும். ரெகுலராகவே நம்ம 10 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 510 கிலோமீட்டர் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம 51வது நாள். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரன்னிங் எப்படி ப்ரோ இவ்வளோ ரெகுலராக கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 95 kgலேருந்து வேட் லாஸ் காண்டி தான் ஆரம்பித்தோம். நம்ம பட்ட அவமானம், அசிங்கம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதை நினச்சி பார்க்கணும். அதை நினச்சி பார்க்கும்போது தான் நம்மளால் தொடர்ச்சியாக ரன்னிங் பண்ண முடியும். அது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் தான். யாராலையும் உங்களுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்க முடியாது. நீங்கள் பட்ட அசிங்கமும் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொடர்ச்சியாக பண்ண முடியும். அதுதான் நம்மளை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ரன்னிங் எல்லாம் முடிச்சுட்டு மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸ்வெட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ரன்னிங் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ரன்னிங் முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்ட்டு தான் கிளம்புற முடிச்சிட்டோம். ரன்னிங் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் வச்சு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தென்காசி பக்கத்தில் இந்த இடத்துக்கு போகாமல் இருப்போம்னா எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குத்தாலத்துக்கு தான் வந்திருக்கிறோம். சூப்பரான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக தென்காசியில் இருக்கவங்க, திருநெல்வேலியில் இருக்கவங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். நிறைய பேர் பார்க்காம இருக்காங்க. என் கூட வந்ததில் நிறைய பேர் புதுசாக 50 ஏஜில் இருக்கவங்களே புதுசாக அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க. ஆனால் என்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்க முடியாது. ஏன்னா ஃபங்க்ஷன் வந்திருக்கோம், டூரிஸ்ட்காண்டி வந்திருக்கோம். கண்டிப்பாக குளிக்காமல் போக முடியாது. தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சின்ன பசங்க எல்லாருமே ஜாலியாக குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளால் குளிக்க முடியல. அது ஒன்று தான் வருத்தம். ஆல்மோஸ்ட் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே ஃபங்க்ஷனில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம காலையில் வச்சுருந்த எக்கு ஒயிட்டு எல்லோ எக்கு வந்து எறும்பு டின்னருக்கு எடுத்துக்கிட்டு, தம்பி நீ செத்துருவேன், நான் செத்துருவேன், ஆனால் அடுத்து வர ஒரு 5 நிமிஷம் இன்னும் 50 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும்டா, விட்டுறாத, என்னன்னாலும் செஞ்சுக்க, பந்தயம் மட்டும் கொடுத்துடாதடா.